எல்லாருமே எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஏஜ் கேப் வைஃப். ஸோ இதை நான் வந்து ஒரு மினி ஷார்ட் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன்டா. ஒரு 4 எபிசோடில் முடிக்கிற மாதிரி பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சிருக்குடா. அதனால தான். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டாப் யார் பாட்டம் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். ஸோ டாப் வந்து நம்ம டே தான், பாட்டம் வந்து நம்ம ஜேகே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜேகேக்கும் டேக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். டேவை வந்து டப்புன்னு ஜங்கு கிஸ் பண்ணதுனால அவனுக்கு செம்மையாக வெறி ஆகுது. ஆனால் நடுவில் ஒரே ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ எல்லோரும் திரும்பி பார்த்தா ஜேவை தான் பார்க்குறாங்க. ஜே அப்படி சிரிக்கிறான். ஏன்னா ஜே வந்து இவ்வளோ நாள் இப்படிலாம் சிரிச்சிருக்கவே மாட்டான். ஏன் அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்து சிரிச்சிருக்கவே மாட்டான். ஸோ இப்போ தான் சிரிக்கிறான். ஸோ அந்த டேக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ உடனே போய்ட்டு ஜேவை தூக்கிட்டு, ஹே ஜே, இங்கே பாடுறா, சிரிச்சியா? இப்போ நீ சிரிச்சியா அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ அவன் கை தட்டிட்டு இன்னும் அழகாக சிரிக்கிறான். ஆமாம், ஏன் எல்லோரும் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சுகா கிட்டே கேட்குறான். ஸோ சுகா, ஜே அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்து சிரிக்கவே இல்லை. ஏன் எப்பயுமே அழுதுகிட்டே தான் இருப்பான். அவனை சமாளிக்கிறதே எங்களுக்கு பெரிய பாடுன்னு வச்சுக்கோவேன். ஆனால் இப்போது நீ அவனை கிஸ் பண்ணதை பார்த்து சிரிக்கிறான். எங்களுக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவன் சிரிச்சிட்டான். அது ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லடா, மேரேஜ் ஆன நாள்லேயே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்ட போல். ஹலோ, நான் இங்கே வெறும் கான்ட்ராக்ட் பேஸாக தான் வந்திருக்கேன். உங்கள் குடும்பத்தெல்லாம் மாற்ற வரல, சரியா? கூடி சீக்கிரம் மாற்றுவேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறான். சுட்டே ஜேவை ஒரு மாதிரி அவன் கையில் வச்சுட்டு ஃபுல்லாக கிஸ் மலையாக கொடுத்து தள்ளுறான். ஐயோ, என் பையன் சிரிச்சிட்டான். டே ஜே, உனக்கு என்ன வேணும் கேள்றா, அப்பா அவனுக்கு நான் செய்கிறேன். என்ன? ஹலோ சார், அவனுக்கு இன்னும் பல்லு கூட மலைக்கல. அங்கே கேட்பான். உங்ககிட்ட கேட்டேனா? இல்லை, ஆன்சர் சொன்னேன். அது தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கேட்குறான். இப்போது உங்களை கிஸ் பண்ணது தப்பா என்ன? ரொம்ப பெரிய தப்பு. நான் உனக்கு அந்த பர்மிஷன்லாம் கொடுக்கவே இல்லையே. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. இந்த பார், இந்த சேட்டம்மையெல்லாம் உன்னோட யூஎஸ்ஓட வச்சுக்கோ. நீங்கள்லாம் கொண்டு வர வேலை வச்சுக்காத, புரியுதா? ஏதோ இன்றைக்கி என் பையன் உன்னால் சிரிச்சான்றதுனால அமைதியாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போகிறேன். அவன் இந்த ஒரு வருஷமும் நீ எந்த வேலை தனித்தையும் காட்டாமல் ஒழுங்கு மரியாதையாக இருக்கணும், புரியுதா? இது என் ஊர், என்னோடய இடம். நான் எப்படி இருக்க சொல்கிறேனோ அப்படி தான் நீ இருக்கணும். ஹலோ, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்களோட அடிமைலாம் கிடையாது. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படி தான் இருப்பேன். என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் என்னோடய ஆக்டிடியூடையும் என்னால் மாற்றிக்க முடியாது. ஹேண்ட் ஒன், நான் இங்கே நடிக்க தான் வந்திருக்கேன். உங்களோட பெர்மனண்ட் ஒய்ஃபாக இருக்க வரல, புரியுதா? என்னால் நினச்சா இப்போ கூட இந்த ரிங்கை கட்டி போட்டு போக முடியும். ஆனால் நான் அந்த கேவலமான வேலையை பார்க்க மாட்டேன். ஏன்னா உங்கள் பையனோட அந்த க்யூட்டான கண், அந்த சப்பையான மூஞ்சு, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க விட்டு போகுதும். உங்கள் பையனை ஒரே ஒரு ரீசனாக வச்சுட்டு மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் இப்போ வரையும் நான் கேட்டுட்ருக்கேன், புரியுதா? இல்லைனா மயிரா போச்சுன்னு இந்த ரிங்கை கட்டி சுகா விட்டு கொடுத்துட்டு இப்போயே எனக்கு யூஎஸ்க்கு ஃப்ளைட் ஏறி போக தெரியும். ஆனால் உங்கள் குழந்தைக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம இன்னும் கான்ட்ராக்டோடு போடல, இனிமேல் தானே போடணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஸோ பல்ல கடிச்சிட்டு சுகாவே தான் பார்க்குறான். என்ன சுகா இது? டி, நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவன் கிடையாதுடா. நீ சொல்கிற எல்லா கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான ஒருத்தன்டா அவன். அவன்கிட்ட போய் இப்படி சொன்னால் எப்பட்றா? உனக்கு நடிக்க நான் கூட்டிகிட்டு வந்ததே பெருசு. இந்த பாரு, இந்த ஃபைலில் சைன் போட்டேன்னா இந்த கான்ட்ராக்டை அவன் ஒத்துக்கிறான்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். இப்போ ஒழுங்காக வாங்க அப்படின்ட்டு சுகா தான் எல்லாரையும் சமாதானப்படுத்தி எப்படி கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே கிட்ட தான் குழந்தை இருக்குது. ஸோ ஜேகேவை விட்டு வரவே மாட்டேங்கிறான். அவ்வளோ ஒரு சிரிப்பு அவன் மூஞ்சில். ஸோ அவனோட சைனை பிடிச்சிட்டு அப்படி விளையாண்டே வந்துட்டுருக்கான். என்னடா என்ன இந்த ஜேகேவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு நிக் நேம் இருக்குது தெரியுமா, குக்கி. நீ வேணா வளர்ந்த பிறகு என்ன அப்படி வேணா கூப்பிடு. என்ன? குக்கிப்பான்னு கூப்பிடு. என்ன குக்கிப்பாவா? ஏய், அவன் என்ன தான் அப்பான்னு கூப்பிடணும். ஸோ ஆமாப்பா, உங்கள் பையன்தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
அப்படி நான் கடைசி யூஎஸ்ஏக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி தான் பிகேவ் பண்ணுறது. ஒரு நாள் எப்படின்னா சின்ன ஒரு வருஷம் கூட நான் எப்படி குப்பை கொட்ட போகிறேன் அதுதான் தெரில. ஹூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி இருக்கான். ஸோ இப்போ வீடு வந்துடுது. ஸோ வீடை பார்த்தா அப்படியே பேலஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தலையை வெளியில் விட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். இப்போ ஜெய்கிட்ட தான், டேய் இதான் அவங்க அப்பனோட வீடாடா, பரவாயில்ல நல்லா அழகாக தான் இருக்குது, நல்லா லக்ஸூரியஸாக, என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அப்போட்டே தான் குட்டிச்சத்தா மாதிரி எட்டி பார்க்காத புரியுதா, சி உள்ளே இறங்கு உள்ளே போ, உங்கள் அப்பனுக்கு இருந்தாலும் ரொம்ப தான்டா கொழுப்பு, வந்த நாளே திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து டேவை தான் சொல்கிறான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, இங்கே ரொம்ப நல்லவருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரை விட்டு இறங்குறாங்க. ஸோ உள்ளே போக எல்லோரும் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்போது தூரத்தில் ஜின்னு தான் அப்படி வரான். அட நம்ம ஜின்யாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான், ஹயாங் வந்துட்டிங்களா, வாங்க 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 வாங்க, நல்ல டைமுக்கு வந்தீங்க. டேய் ஊரில் எல்லா டைமுக்கு என்னடா பண்ணி வச்சிங்க, ஆண்டி இவ்வளோ கோபமாக இருக்காங்க, என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அது வந்து ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அட்ட பாவிகளா, நான் இல்லாதப்போ இதை தான் பண்ணீங்களா, நினச்சேன்டா நான் நீங்கள் ஃபோன் எடுக்காத போதே நினச்சேன் ஏதாவது கூழ்மா வேலை பார்த்துட்ருப்பீங்கன்னு. டே எப்படா சிக்கனா, டே என்னடா இது, ஓ ஹயாங் எனக்கு வேறு வேலை தெரில, அதனால தான் சின்ன வழி தெரில, 2 நாள் ஊரில் இல்லைன்னா உடனே சிட்டி ஆரம்பிச்சிருவீங்களாடா, டார்லிங் டீ மூடுறா, நீ அது சொல்லி புரிய வைக்க மாட்டேன், சிச்சுவேஷன் என்ன பண்ணுறது, பாண்டி கேட்டால் இதே சுச்சுவேஷனை சொல்லுவியா, ஓ சரி உள்ளே போங்க, எப்படி போகிறது, ஆண்டி பாடி கார்ட்ஸோடு நிற்பாங்க, எங்களாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜேகே தான் ஜிமன் கிட்ட, ஜிமன் டேய் பேர் சொல்லலாம் கூப்பிடாதரா, நான் உன்னோட பெரியவன், ஐயோ இதோ ஒன்று கிடக்கட்டும், பார்க்க மூச்சு மாதிரி இருக்கீங்க, ஆனால் மூச்சுக்கு நீ கூப்பிட்டுக்கிறேன், எதே அட மூச்சு, இப்போ என்னத்துக்கு எல்லோரும் இப்படி பயந்துட்டுருக்கீங்க, அது வந்து டேக்கு ஒரு ஆன்ட்டி இருக்குது, டேவோட அம்மா போன வாட்டி அவங்க தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்குறாங்க, டேக்கு இன்னொரு அம்மா மாதிரி, ஸோ அவங்களுக்கு தான் இப்போ பயந்துட்டுருக்கோம், அவங்களுக்கு இந்த மேட்ரு எதுவுமே தெரியாது, அப்படியே இவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நல்ல ஒரு பையனாக மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சாங்க. இப்போ இங்கே இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் யார் தெரியுமா, நீ தான் அப்படின்னு சொன்னதும், ஓ மை காட் இட்ஸ் மீ அப்படின்ட்டு அவனை நின்றுட்டுருக்கான். வேறு வழி இல்லை, யாரும் உள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிம்மன் தான் சொல்லிகிட்டே என்ன அங்கே உள்ளே போய் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை உள்ளே தள்ளி விட்டுறான். டேப் பண்ணி பாவி குட்டி கொஞ்சம் ஒன்று ஐயோ அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஆண்டி தான் செம்மையாக முறைச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஸோ பாடிகார்ட்லாம் அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதாவது வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படிலாம், டேய் இங்கே வா நீ, ஆண்டி அது அது நான் எதுவும் பண்ணலை, நான் ஊர்லேயே இல்லை, மற்ற பசங்களாம் எங்கடா, மற்றவங்க எங்கே போனாங்க, அதெல்லாம் என் பேரை எங்க, அது 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 வந்து டே உள்ளே வாங்கடா அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் உள்ளே வராங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான் என்ன நடக்குதுன்ட்டு. பேரை நான் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டேருந்து ஜேவை தான் வாங்கிக்கிறான். ஓ ஜோ 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 என்னடா தங்கம், என்ன உங்கள் அப்பன் எனக்கு தெரியாமலே உன்னை வெளில கூப்பிட்டு போயிட்டானா, அவனுக்கு இருக்குது. ஏய் மேட் வாங்க மேம், இந்தாங்க குழந்தைக்கு நல்லா சாப்பாடு ஃபீட் பண்ணி அவனை தூங்க வைங்க, ரொம்ப டயர்டாக இருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேடும் அப்படியே வந்து ஜெயவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜிம்மனா தான் காதை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆமாம் 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 காது வலிக்குதுமா. டேய் என்னடா இது, என்னது இது, என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கீங்க, லாயர் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க, நான் கேட்டிருந்தா எக்ஸ்ட்ரா கூட டைம் கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளே ஒரு நல்ல பையனை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, என்னடா பண்ணி வச்சிங்க, யூஎஸ்ஏல அதுவும் ஏதோ பொறுக்கி பையனாமா கூட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இது எவனோட ஐடியா, அது 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 வந்து ஆண்டி அது சுகாவோட ஐடியா தான், காது வலிக்குது ஆண்டி, சுகாவா டி சுகா தாடி என்ன கொத்து விட்டானே, அது வந்து மேம், என்னடா என்ன நீ கொடுத்த பலன் அது,
ஃபஸ்ட்டு எவன்டா அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. ஸோ இப்போது ஜேகே தான், ஹாய் மேம், உங்கள் நேம் என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து கேட்குறான். இது பேர் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு இப்போ தேவைதான் டிட்டே இவனுங்க தான் புத்தி கெட்டு போய் ஐடியா சொல்கிறானுங்கன்னா நீயும் புத்தி கெட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பியா? நம்ம குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் என்ன, மரியாதை என்ன, பெருமை என்ன, ஏன்னா எந்த கட்டில் விற்கும் அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கு தான் கேட்குறான். எல்லாரும் ஆணும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இல்லை ஜோக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரொமான்டிக்காக கோவம் வருது. இதெல்லாம் இல்லாதப்போ இருக்கிறப்போ எங்கேயோ ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுவும் ஆளும் மண்டையும் காதில் பியர்சிங், வாயில் பியர்சிங். ஆண்டி அது வாயில் இல்லை, உதட்டில் பியர்சிங். அது இல்லாமல் கை ஃபுல்லாக டேட்டோ. இப்படி ஒருத்தனையா போய் பிடிச்சிட்டு வருவேன்? ஆண்டி நீங்கள் கூப்பிட்றது எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரில. நாளைக்கு வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஸோ அதனால தான் என்னால் ஒரு வழி தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். வேறு எதுவும் எனக்கு கேட்காதங்க, தலை வலிக்குது. ஸோ இந்த பிரச்சனையை எங்கேயோ விட்டுருக்கேன். அவன் ஒரு வருஷம் இந்த வீட்டில் ஒரு கெஸ்ட்டாக இருந்துட்டு போட்டோம். என் பக்கமே அவன் வர வேணாம், புரியுதா? மற்றபடி எங்களுக்குள்ளே வேறு எதுவும் நடக்காது. எல்லாம் ஜேக்காக மட்டும்தான். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு மேலே போயிடுறான். ஸோ இப்போ மீதி இருக்க எல்லோரும் தான் அப்படி திரும்ப முழிச்சிட்ருக்கானுங்க. அதான் சொல்லிட்டானே எதுவும் கேட்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு. அவன் பேச்சுக்கு மறுவார்த்தை இது. போங்க எல்லாம் போய் கொட்டிக்கிட்டு தூங்குங்க, எல்லாம் அதுக்கு தான் வந்தீங்க. ஆண்டி ரொம்ப தேங்க்யூ. நிஜமானா போயிடு. இவனுக்குமே இங்கே மூளை இல்லைன்னா ஆனால் உனக்குமாடா மூளை இல்லை? அது வந்து ஆண்டி சரிண்ணா அது இதுன்னு இடுங்க, போங்க போய் கொட்டிக்கோங்க. ஏய் நீங்கடா போகிற? ஏனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான், எங்கே போகிற? நான் எனக்கு ரூம் கொடுத்துருப்பீங்களே, ஸோ அந்த ரூமுக்கு. உனக்கு இங்கே ரூம்லாம் கொடுக்கல, நீ அவனை கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்த, ஸோ அவன் ரூமில் தான் நீ இருக்கணும். வாட் மேம், நான் எப்படி மேமெல்லாம் கூப்பிட வேணாம், என்னை நீ கால் மீ அத்தை. ஓ இங்கிலீஷ்லாம் வருமா? பரவாயில்லையே. அத்தன்னே என்னை கூப்பிடு போதுமா? அத்தையா அப்படின்னா அதெல்லாம் அப்படி தான், அத்தைன்னு கூப்பிடு. ஓகே அத்தை, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுமா? ஆனும் இவனும் சமைக்க தெரியுமா? எனக்கு சமைக்கலாம் தெரியாது. இங்கே பாரு, டே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரொம்ப தெளிவான பையன். அவனுக்கு வாரத்துக்கு ஒரு டைட் நாம் தான் சமைச்சு கொடுக்கணும். லில்லி இருந்தால் அவள் சமைச்சு கொடுத்துருப்பா, இப்போ அவள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்திருக்க, நீ தான் சமைச்சு கொடுக்கணும். அவனுக்கு காலையில் ஆனால் டை அப்புறம் கோட் சூட்லாம் எடுத்து நீ தான் வைக்கணும். அவனுக்கு ஹாட் வாட்டர் போட்டு வைக்கணும். அப்புறமேட்டுக்கு அவனோட ஃபைல்ஸ்லாம் அவன் எப்போயுமே ரெடியாக வச்சுருப்பான், அது எடுத்து அவன் கிளம்பும்போது டேபிளுக்கு மேலே வச்சுருக்கணும். அப்புறம் அவனோட கார் கீ, அப்புறமேட்டு அவன் எப்போயுமே ஹாட் வாட்டர் தான் குடிப்பான், அதை நான் ஃபில்டரில் போட்டு எடுத்து வச்சுருவேன், அதையும் நீ எடுத்து காரில் வச்சிடணும். அப்புறம் அவன் போகும்போது தாட்ட சொல்லி அனுப்பிச்சி விடணும். அப்புறமேட்டு அவன் திரும்பி வந்ததும் அவனுக்கு ஆஃப்டர்நூன் வருவானா இல்லை ஈவினிங் வருவானா எப்போ வருவானா எங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்துடுவான் வீட்டுக்கு. ஸோ வந்து ஜெய் கூட எப்படியுமே இருப்பான். அதனால் அவன் வரும்போது எப்பயுமே சமைச்சி வச்சுருக்கணும். அதுவும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீ தான் சமைக்கணும், நீ தான் சமைச்சு நீ தான் டேக்கு கொடுக்கணும். அப்புறமேட்டுக்கு நைட் அவன் தூங்க போகும்போது அவனுக்கு நைட் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும். அவனுக்கு பால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை குடிச்சிட்டு தான் படுப்பான், அதையும் நீ தான் ரெடி பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். அப்புறமேட்டுக்கு வேறு மேம் ஏய் இப்போ தானே சொன்னேன். அத்தை என்னது இது பெரிய லிஸ்ட்டு மாதிரி போய்கிட்டே இருக்குது, இதான் நான் பண்ணுமா? நீ தானே அவனுக்கு ஒய்ஃபு, அப்போ நீ தான் பண்ணணும். நானா? என்னது நானா? நான் என் வேலையை ஒழுங்காக பண்ணிக்க மாட்டேனே, இதில் இவனோட வேலையை வேறு பண்ணணுமா? என்னாலாம் முடியாது. என்னடா என்ன ஒன்றால் முடியாது, அடிச்சன் வை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறாங்க. வெயிட் இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன், கதையாக சொன்னேன், தெளிவாக புரிஞ்சதில்ல. ஒரு ஒய்ஃபா இதை தான் நீ பண்ணணும். கேள்விப்பட்டான் உனக்கு அவனோட வயசு ரொம்ப கம்மியாமே. எப்படி தானோ அவன் எப்படி தான் ஒரு வருஷம் ஒன்று வச்சு மேய்க்க போகிறான்னு தான் தெரில. நீ பார்த்தா அவனுக்கே நீ டெஃப் கொடுப்ப போல். சரி ஏதோ ஒன்று கடவுள் புண்ணியம். இப்போ நைட் ஆகிடுச்சு, சரி போய் அவன் கூட படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு. நீ போ. என்னையா
உன்னதான் போ. அவர் ரூம் எங்கே இருக்குது? லெஃப்டில் திரும்பினா ரைட் சைட். ஜேவோட ரூம். ஜேவை எதுக்கு கேட்குற? இல்லை, ஜேவை பார்க்கணும் போலே இருக்குது, அதான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை மேம். சாரி, அத்தை. ஜே வந்துட்டு டேவோட பக்கத்தில் ரூமில் தான் இருப்பான். அவனை மேய்ச்சி தூங்க வச்சுப்பாங்க. நீ முதல்ல போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வரட்டு அந்த இவனும் ஓகே போகிறேன் அப்படின்ட்டு இவனும் போயிடுறான். ஸோ நேராக டேவோட ரூமில் போயிட்டு அவன் பெட்டில் பொத்துன்னு விழுறான். சுட்டே இதை பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணுற, ஏன் பெட்டில் எதுக்கு வந்து படுக்கிற? ஏய் உனக்கு நான் மேட்ஸுக்கிட்ட தனியாக ரூம் கொடுக்க சொல்கிறேன், அங்கே போய் படுப்போம், என் கூடலாம் படுத்து தூங்குற வேலைலாம் வேணாம். ஹலோ உங்கள் கூட படுத்து தூங்கணும்னு எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவசியமும் இல்லை, புரியுதா? உங்கள் ஆண்டி தான் உங்கள் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாங்க. ரூமை விட்டு வெளில வந்தேன்னா பிச்சு போடுவேன்னு சொல்லி அமுச்சுட்ருக்காங்க. அப்புறம் நான் அடி வாங்கணுமா போய்? ஐயோ இந்த ஆண்டிக்கு ஒரு வேலையே. அவங்க சொன்னால் உனக்கு புத்தி இல்லையா? ஏன் நீ படிக்கலையா? உனக்கு சொல்கிற நாலேஜ் கூட இல்லையா? எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிலாம் எல்லாம் சொல்ல வேண்டியது தானே? எனக்கு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே. முதல்ல என் ரூமை விட்டு வெளில போ அப்படின்ட்டு கையை பிடிச்சி வெளில இழுத்துட்டு போகும்போது ஆண்டி தான் வந்து நிற்கிறாங்க. ஏய் என்னடா என்ன, அவனே எதுக்கு பிடிச்சி வெளில தள்ளுற? ஆண்டி இவன் எதுக்கு என் ரூமில்? புருஷன் முன்னாடினா ஒன்றா தானே இருக்கணும், இதானே உலக வழக்கம், நீ என்ன புதுசாக கேள்வி கேட்டுட்ருக்க? ஆண்டி நான் இவனை வேண்ட விருப்பம் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியுதுடா, எல்லா சுச்சுவேஷன் நீ சொன்ன எனக்கு அது புரியுது. இருந்தாலும் நம்ம பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிக்க முடியாது. பிடிக்குதோ இல்லையோ ஒன்றா தான் இருந்தாகணும். இந்தா பால் குடிச்சிட்டு படு. தேங்க்யூ ஆண்டி. உனக்கு இல்லை, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் கிடைக்குமா? நாளையிலேருந்து மேலே போட்டு தர சொல்கிறேன். இப்போ போய் தூங்கு. தேங்க்யூ ஆண்டி, லவ் யூ. ஏய் ஆண்டி நான் சொன்னேன், சாரி அத்தை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள திட்டு விட்டு போனதுனால ஸோ டப்புன்னு ஜேகே வந்து கதவை சாத்திட்டு திரும்புகிறான். ஏய் இதானே உன் வீட்டு கதவா, இப்படி சாத்துற? சாரி ஏதோ தெரியாமல் சாத்திட்டேன். அப்பா எதுக்கு எடுத்தாலும் சிறுன்னு கொஞ்சம் சிரிச்சா தான் என்ன, நல்லா தானே இருக்கும் மூஞ்சு. நான் எப்போ சிரிக்கணும், எப்போ அழுகணும், எப்போ இது ஹாப்பியாக இருக்கணும்னா எனக்கு தெரியும். நீ ஒன்றும் எனக்கு ஆர்டர் போடாத, புரியுதா? ஐயோப்பா இன்னும் சொல்லிடக்கூடாதே, இப்போ பார்த்தாலும் சிடுன்னு. சரி நான் தூங்குறேன் அப்படின்ட்டு பெட்டில் போய் பொத்துன்னு உழுக்கலான்னு போகிறான். அப்போது டே தான் அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, இதை பாரு இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, இது என்னோடய பெட், அதில் யாரையுமே படுக்க விட்டதில்லை. அப்போ ஒன்றை மட்டும் நான் இப்படி படுக்க விடுவேன், இப்போ அங்கே இருக்க சோஃபாவில் படுத்துவங்க போ. சோஃபாலையா? என்ன சார் இது நியாயம்? என்னாலாம் சோஃபாலாம் படுத்து தூங்க முடியாது, நான் பெட்லேயே படுத்து தூங்கினேன், ட்ராவல் அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம டயர்டாக இருக்குது. ப்ளீஸ் பெட்டில் படுத்து தூங்குறதுக்கு நான் ஒன்றும் அலோவ் பண்ண மாட்டேன், புரியுதா? போய் சோஃபாவில் படுத்து தூங்கு. பெரிய கிக்லராக இருப்பான் போல். என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை. இப்போ நான் பெட்டில் தான் படுத்து தூங்கக்கூடாது அதானே? ஆமாம், அந்த சோஃபா பெட்டு மாதிரி தான் இருக்கும், இனிமேல் அங்கே தான் தூங்கணும். இது ஒரு வருஷத்துக்கா? இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா? ஆமாம் அப்படி தான். போய் தூங்கு போ. அதுக்கு முன்னாடி நான் குளிக்கணும், அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது, போய் குளிச்சுட்டு வா போ. ஓகே அப்படின்னு சொன்னதும் இவனும் போய் குளிக்கிறான். ஸோ குளிக்கும் போது சும்மா இல்லை, நல்லா பாட்டு பாடிட்டு குளிச்சிட்ருக்கான். அடைமலை வரும் அதில் நனைவோமே. will you shut up? இந்த வாய் சும்மா போயிருக்காதாடா, பாத்ரூமில் கூட பாடிக்கிட்டு இருக்கா. இது ஏன் ஈனா பாடுவேன், எங்கே வேணால் பாடுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னால் தூங்க முடியல, சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற வழியை பாரு, புரியுதா? ஒரு நாளைக்கே இப்படி டார்ச்சர் பண்ணுறான், இன்னும் ஒரு வருஷம் 20 நாள் இவனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, லைட்டாக தான் டார்ச்சர் தருவேன். முதல்ல மூடிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வா. என்ன எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் லூப்பில் லைட் எரியுது பிடிக்காது. சே எத்தனை ரூல்ஸு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை குளிச்சு முடிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு அப்படியே வெளில வரான். ஏய் என்னது இது, உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இல்லையா உனக்கு? ஐயா அந்த நல்ல பழக்கம்லாம் எனக்கு இல்லை. அதான் டவல் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்ல, அது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு எப்படி வந்து நிற்கிறான். ஸோ ஒரு மாதிரி அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு
மேட்ஸ்லாம் உன்னோட திங்ஸ்லாம் இங்கேருந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கும், அதில் ஏதோ ஒன்று எடுத்து போட்டு படுத்து தூங்கு. பேட் நைட். இது பேட் நைட்டா? குட் நைட் தானே சொல்லுவாங்க. என் கூட இருக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு பேட் நைட்டாக தான் இருக்கும். என்கிட்டேருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, புரியுதா? தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படுத்துடுறான். இப்போ பார்த்தாலும் சரி சரின்னு சிக்கலாக தான்டா நீ அப்படின்ட்டு இவனும் போய் ட்ரெஸ்லாம் எடுத்து மாட்டிட்டு, குட் நைட் சார், தூங்குறேன் என்ன அதில் அதை பண்ணு லோடன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படுத்து அப்படி தூங்கிடுறான். ஸோ ஒரு ராத்திரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜே செம்மையாக அழுதுட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு இந்த சத்தத்தில் சுத்தமாக தூக்கமே வரல. பேபி அப்படி கத்திக்கிட்டே இருக்கான். யாரும் எழுந்துச்சி போய் பார்க்க மாட்டாங்களா இவ்வளோ பெரிய வீட்டில் அப்படின்ட்டு இவன் எந்திரிச்சு போயிட்டு ஜேயோட ரூமில் தான் போய் பார்க்குறான். ஸோ ஜேயோட ரூமில் யாருமே இல்லை. என்ன குழந்தைய பார்த்துக்க பக்கத்தில் யாருமே இல்லை. இப்போ கத்தாமல் என்ன பண்ணுவான்? ஓ ஜோ குட்டி என்னடி தங்கம் ஆச்சு அப்படின்ட்டு அவன் தூக்கி வச்சுட்டு அப்படியே சமாதானப்படுத்திகிட்ருக்கான். ஸோ இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டியும் வந்துடுறாங்க. ஓ நீ எழுந்திச்சிட்டியா? இவன் இப்படி தான் நடுராத்திரியில் கத்த ஆரம்பிச்சிடுவான். அது ஓகே ஆண்டி, சாரி அத்தை, எதுக்கு குழந்தைய தனியாக விட்டுருக்கீங்க? அவன் எப்பயுமே பக்கத்தில் யாருமே இருக்கணும்னு நினைக்க மாட்டான். பக்கத்தில் யாராக இருந்தால் அழுதுகிட்டே இருப்பான். அது யாரும் இல்லைன்னா கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவான். இதை மாதிரி நடுராத்திரியில் பசி கழுவான். அதான் நான் பால் எடுத்துகிட்டு வந்தேன். சரி நீ போய் தூங்கு, நான் இவனை தூங்க வச்சுக்கிறேன். இல்லை என் அழகு பையன் என்ன சொன்ன? இல்லை இவன் என்னை தூங்க விடலைன்னு சொன்னேன். கத்தி கத்தி எழுப்பி விட்டான். கொடுங்க நான் ஃபீட் பண்ணுறேன். உனக்கு தெரியுமா? கற்றுக்கொடுங்க, கற்றுக்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் தான் உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக்கு அந்த பால் பாட்டிலை வாங்கிட்டு இப்படி கொடுக்கணுமா அப்படின்ட்டு அவன் வாங்கி அப்படி கொடுக்குறான். ஆமாம் பரவாயில்லை, குழந்தை உங்ககிட்ட சீக்கிரமாக ஒட்டிக்கிட்டான். இந்த மாதிரி எங்கள் யாருக்கிட்டையுமே ஒட்டினதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் இப்படி கெட்டியமாக ஒட்டிக்கிறான். ஏன்னா என்னோட அம்மா நான் தானே, அதனால தான். என்ன சொன்ன? இல்லை இனிமேல் அம்மாவாக இருக்க போகிறது நான் தானே, அதனால் சொன்னேன். ஓ நான் ஒன்று ஸ்டார்டிங்கில் வரும்போது ரொம்ப கெட்ட பையன் நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பையன்தான் போலே. ஆண்டி அப்படி மட்டும் என்ன ஜட்மெண்ட் பண்ணிடாதீங்க. சாரி அத்தை, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. நான் இருந்த வழிதான். என்னையும் ஜெய்வு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாவம் இப்படி தான் சமாளிக்க போகிறாரோ அதுதான் எனக்கும் தெரியல. ஓகே நீ போய் தூங்கு, டைம் ஆச்சு. அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ வந்ததுலேருந்து உனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரல. உனக்கு அப்பா அம்மா தங்கச்சி அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையா? என் கான்டாக்டில் இருக்கிறதே 4 பேர் தான். அதில் போய் நான் யார் எனக்கு ஃபோன் பண்ண போகிறா? உனக்கு யாரும் இல்லையா? ஆண்டி சென்டிமெண்ட்லாம் வேணாண்ணே. எனக்கு அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அண்ணன் யாரும் இல்லை. எனக்கு நான் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து ஆஃபனேஜில் வளர்ந்தேன், ஸ்காலர்ஷிப்பில் வெளியில் வந்தேன். இப்போ லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். அதை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரே, ஒரு வருஷம் இங்கேயே வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு காலேஜில் போய் படிக்க வேண்டியதான், அவ்வளோதான். என்ன சென்டிமெண்ட்? சாரி நான் ஏதோ தெரியாமல். இதில் என்ன இருக்கு ஆண்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தைன்னு கூப்பிடுன்னு சொன்னேன். ஓ ஆமாம்ல அத்தை, எனக்கு அது பழக மாட்டேங்குது. பழகின வாட்டி ஃபுல்லாக கூப்பிட்றேனே, அது வரையும் ஆண்டி ஓகேல்ல? ஓகே தான், சரி கொடு அப்படின்ட்டு ஜே வாங்க போகும்போது ஜே ஜங்குக்கு மேலே எல்லா பாலையும் கக்கிடுறான். அச்சோ ஜே ஏன்டா? ஓ பரவாயில்ல விடுங்க ஆண்டி, நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். உனக்கு க்ளீன் பண்ண தெரியுமா? தெரியாதுல்ல, இரு நான் போய் டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாரிடா. பரவாயில்ல ஆண்டி, குழந்தான் இப்படி தானே. ஆண்டா என்னது? அம்மாவை ரொம்ப பிடிச்சி போச்சா? அதை பாலெல்லாம் கக்கிட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வந்துட்டு குழந்தைய க்ளீன் பண்ணிவிட்டு அவன் தான் அப்படி தோளில் தட்டி அப்படி தூங்க வச்சிட்ருக்கான். ஸோ அவன் ஐஸில் ஒரு ஓரத்தில் அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ இதை ஆண்டி பார்த்துட்டு, ஏன்டா அழுகிற? இல்லை இவனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, என் கூட ஏதோ எமோஷ்னலாக ஒரு கனெக்ட் இருந்த மாதிரி தோணுது, அதான் ரொம்ப
நாட்டி இல்லை ஜே. ஆமாம், அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஆனால் இப்போ தான் எங்களோட டேவோட மூஞ்சில் சிரிப்பே பார்க்க முடியலையே. கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் எப்படி சிரிக்கிறான்னு மட்டும் பாரு. டேய், அது ரொம்ப கஷ்டம்டா. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. அந்த இக்லரை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய டஃப்பான டஸ்க்கா என்ன? நான் வந்துட்டேன்ல, ஒரு வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அவரை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. ஓ சரிடா அப்படின்ட்டு அவனை அப்படி தூங்க வச்சிட்ருக்கான். சரி ஜெய், வா தூங்கலாம் அப்படின்ட்டு ஜங்கு கிட்டேருந்து வாங்கலாம் போகும்போது ஜங்கு கிட்டேருந்து வரவே மாட்டேங்கிறான். டேய், என்னடா உனக்கு புது அம்மா வந்த வாட்டி என்கிட்ட வர மாட்டேங்கிறியா? நீ ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாங்கலான்னு போகிறான். ஆனால் அவன் வரவே மாட்டேங்கிறான். என்கிட்ட ஒட்டிக்கிட்டான், அவன் வரமாட்டான், நீங்கள் போங்க அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த தத்தத்தில் ஜங்கு அப்படி கத்துல டே தான் வந்து நிற்கிறான். என்ன இங்கே சத்தம் அப்படின்ட்டு, டே இங்கே பாருடா, இவனுக்கு புது அம்மா வந்த வாட்டி என்கிட்ட வந்து ஒட்ட மாட்டேங்கிறான், அப்படியே ஜங்கு கிட்ட ஒட்டிக்க மாட்டேங்கிறான். ஜங்கு வந்து அங்கே போட்டு தூங்க வச்சுட்டு வந்து தூங்கு, எதுக்கு நடுராத்திரியில் இப்படி ஒரு சத்தம்? ஓகே அப்படின்ட்டு அவன் படுக்க வச்சுட்டு அப்படியே போகிறான். ஸோ எங்கள் ஆண்டி தூங்க போயிடுறாங்க. அப்போ ஜங்கு கிட்ட, இதை பாரு, என்கிட்டையும் என் குழந்தைகிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, புரியுதா? கிட்ட வராது. இருக்க போகிறது 1 வருஷம்தான், அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட் நைட் அப்படின்ட்டு டே வந்து சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். வெரி இவன் தான் ஹிக்கலர் அப்படின்ட்டு இவனும் அப்படியே தூங்கத்துக்கு போயிடுறான். ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் நினச்சின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.